அத்தியாயம் 1. நினைச்ச கனவு ஒன்று நிஜமா நடந்துருச்சு. உன்னோட நான் சேருறது பழுச்சாச்சு. விதைச்ச விதையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு. பூவும் இல்லை காயும் இல்லை கனியாச்சு. கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்குச்சு. என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு என்ற பாடலின் சப்தம் கூடிக்கொண்டே போகவும் இளஞ்சிவப்பு நிற டாப்ஸ், லாங் ஸ்கர்ட் சகிதம் புருவ மத்தியில் சிறு போட்டு மெல்லிய சந்தனக்கேற்று என்று துளை ஒப்பனையின்றி காணப்பட்டால் நம் நாயகி இளந்தளிர். தளர பின்னப்பட்டிருந்த நெடுங்கூந்தலை அலட்சியமாக வலப்பக்கம் தவழ விட்டு எதிரே கணினி, மடியில் புத்தகம் என்று மும்முரமாக கேள்வித்தாள் தயாரித்துக் கொண்டிருந்த இளந்தளிரின் கவனம் பாடலால் சிதறியது. எத்தனை முறை இவளுக்கு சொல்றது என்ற முணுமுணுப்போடு தளிர் அறை நின்று வெளியில் வர, அங்கே பாடல் வரிகளுக்கு ஏற்ப தோழிகளுடன் நடனமாடிக் கொண்டிருந்தாள் அவள் தங்கை இளந்தென்றல். கைஸ் ரெடி என்று தென்றல் மீண்டும் பாடலை ஒலிக்கவிட, இசைக்கு ஏற்ப தற்போது பெண்கள் அனைவரும் இரு பிரிவாக பிரிந்து சுழன்று பின் தத்தம் இணையுடன் சேர்ந்து ஆட வேண்டும். வேகமாக சுழன்று கொண்டிருந்த தென்றல் ஒரு கட்டத்தில் ஹே ஸ்டாப் ஸ்டாப் என்று நடனத்தை நிறுத்தி தன்னருகே இருந்தவளிடம், சோ வினோ, இது எத்தனை முறை சொன்ன, நாங்க இந்த பக்கம் வரும்போது நீ எதிரில வரணும்னு. திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ற, என்னடி ஆச்சு உனக்கு? சாரிடி, மறந்துட்டேன். எனக்காக 3வது முறையா நீ ஸ்டெப் மாத்தியும் எனக்கு இது மட்டும் சொதப்புது. பேசாம நான் இல்லாம நீங்க மட்டும் ஆடுங்கள. என்ன பேசுற வினோ, தளிரக்கா கல்யாண செலிப்ரேஷன்ல நீ இல்லாமையா? நோவே என்று கனி கூற, வேற என்ன செய்ய கனி, நமக்கு பிராக்டிஸ் செய்ய அதிக நேரம் இல்ல. கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. என்னமோ தெரியல, என்னால அந்த பீட் மட்டும் ஆட முடியல. இதனால நீங்க ரிஹர்சல் பார்க்க முடியாம போகுது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், எனக்கு ரைட் எடுக்க வர மாட்டேங்குது. அக்காக்கு நம்ம பெஸ்ட் கொடுக்கணும்னு தான் சொன்னேன். டைம் இல்ல, அதுக்காக உன்னை விட்டுட்டு ஆடுறதா? அக்காவே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க என்று சுகன்யா கூற, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப பார், நானும் கனியும் ஆடி காட்டுறோம் என்று தென்றல் பாடலை ரீவைண்ட் செய்து தோழியுடன் கை கோர்த்து அசைவுகளை தொடர, அது நேரம் வரை அரைவாயிலில் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்த தளிர் குறிப்பிட்ட வரிகள் முடியவும் வினோதினியுடன் கைகோர்த்து ஆடத் தொடங்கிட, சுற்றியிருந்தவர்கள் ஹே என்று உற்சாக கூச்சலிட்டனர். நீங்களும் ஆடுங்க என்று மற்ற பெண்களிடம் கூறியவள் பாடல் முடிவடையவும் ஹாலின் ஓரத்திற்கு வினோதினியை அழைத்து சென்று, ரொம்ப பர்ஃபெக்டா ஆடுற வினோ, ஏன் இந்த பீட் மட்டும் மிஸ் பண்ற என்ற கேள்வியுடன் வினோதினியை அமர்த்தி அவள் அசைவுகளை தனியாக ஆடி காட்டவும், வாவக்கா சூப்பர், ஒரே முறை பார்த்துட்டு கரெக்டா ஆடிட்டீங்க. உனக்கு வராதுன்னு நீ முடிவு செய்துட்டு ஒரு விஷயத்த செய்தா அது நிச்சயமா வராம போகுண்டா. உன்னால முடியும், நம்பு. எல்லாருக்கும் வருது, எனக்கு மட்டும் வரலன்னு டென்ஷன் ஆகாத. ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ். முக்கியமா ஒர்க் ஆன் யுவர் வீக்னஸ். பிராக்டிஸ் பண்ணா நிச்சயம் உன்னால முடியும் என்று அவளுக்கு சரியான அசைவுகளை சொல்லிக் கொடுத்து ஆடுவதற்கு உதவியவள் அடுத்த அரை மணி நேரத்தில் மற்றவர்களுக்கு இணையாக ஆட செய்திருந்தாள். தேங்க்ஸ்கா. இட்ஸ் ஓகேடா, சத்த கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க, நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் சப்மிட் பண்ணணும். ஓகே ஓகேக்கா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நாங்க குறைச்சுக்கிறோம் என்றவர்கள் சொன்னது போலவே சத்தத்தை குறைத்து மேலும் 2 மணி நேரங்களுக்குள் நடன பயிற்சியை முடித்திருந்தனர். அவர்கள் கிளம்பவும் அன்னைக்கு அழைத்த தளிர், எங்கம்மா வந்துட்டு இருக்கீங்க? நான் இப்ப வீட்டுல இருந்து கிளம்புனா உங்களை பிக்கப் பண்ண சரியா இருக்கும், கிளம்பட்டுமா? வேண்டாம் தளிர், ஆட்டோ பிடிச்சா 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். கல்யாண பொண்ணுக்கு அதிக அலைச்சல் கூடாது. அண்ணனும் வர புதன் கூறப்படவை எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. புதன்கிழமையா என்றதும், ஆமாடா, ஏற்கனவே 2 முறை நாள் ஃபிக்ஸ் பண்ணி தள்ளி போயிடுச்சு, இனியும் தாமதிக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். என்ன கலர் டிசைன் எப்படின்னு யோசிச்சு வை, நான் வந்துடுறேன் என்றதும், சரிமா என்றவள் சமையலறைக்குள் சென்றாள். சாதத்தை வடித்துவிட்டு சாம்பாரை தாளித்து முடித்து அப்பளம் பொறிக்க துவங்கிய இளந்தளிர் 24 வயது நிறைவில் இருக்கும் பாவை. ரகுபதி சீதாலட்சுமியின் மூத்த மகள் மட்டுமல்ல, இன்னும் 2 வாரத்தில் அம்பலவாணன் ஜெகதீஸ்வரியின் மருமகளாக செல்லவிருக்கும் புதுமண பெண். ஆசிரியர் பணியின் மீது கொண்ட அலாதி விருப்பத்தில் இளநிலை பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தனியார் பள்ளியில் வேலை பார்க்க துவங்கியவள் வேலை செய்து கொண்டே பிஎட் படித்து முதுகலை பட்டப்படிப்பையும் முடிக்கவிருக்கிறாள். 20 வயதான இளந்தென்றல் இளங்கலை இறுதி ஆண்டில் இருப்பவள். வெளிநாட்டில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் முதுகலை சேர்ந்துவிடும் நோக்கத்தோடு தீவிரமாக படித்துக் கொண்டிருப்பவள். அதற்கான நுழைவுத் தேர்விற்கும் தயாராகி கொண்டிருக்கிறாள். தென்றலுக்கு தளிர் தமக்கு என்பதை விட மற்றொரு அன்னை என்று சொன்னால் சரியாக இருக்கும். தங்கை கேட்ட எதையும் தளிர் இதுவரை மறுத்ததில்லை. ஆனால் குணத்தில் தளிரும் தென்றலும் நேரெதிர். அதிர்ந்து கூட பேச தெரியாத, வார்த்தைக்கு வலித்து விடுமோ என்று பேச்சில் கவனம் கொள்பவள் தளிர். ஆனால் தென்றலிடம் வாய் கொடுத்து அத்தனை எளிதில் மீள முடியாது.
சமையலறைக்கு வந்தவள், என்னக்கா இது, இன்னும் அம்மா வரல, எவ்வளவு நேரமாகும்னு சொன்னாங்க? எனக்கு பசிக்குது, நீ போறியா இல்ல நானே போய் கூட்டிட்டு வரட்டா என்று வாரி தென்றல் சமைத்த உணவுகளை ஹாலில் கொண்டு வைக்க வீட்டினுள் நுழைந்தார் அவர்கள் அன்னை சீதாலட்சுமி. அவர் கையில் இருந்த பைகளை வாங்கி கொண்ட தளிர், பெரியப்பா என்னமா சொன்னாரு என்று கேட்க தென்றல் அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். சொல்றேன், ஆனா ஒரு ரூம்ல ஏசி போட ஆள் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்களே, வந்தாங்களா என்றார் அதிமுக்கிய கேள்வியாக. அம்மா என்று தளிர் தயங்க, என்னடா? இல்லம்மா, இன்னும் வரல, சாயங்காலம் ஆகிடுமா. ஆனா இப்போ ஏசி கண்டிப்பா போடணுமா? அக்கா, இது என்னக்கா கேள்வி? அன்னைக்கு மாமாவோட பெரியம்மா ஏசி இல்லாம இருக்க முடியாதுன்னு கொஞ்ச நேரத்திலே கார்ல போய் உக்காந்துட்டாங்களே, மறந்துட்டியா? அத்தை கூட மாமா எப்பவும் ஏசிலே தான் இருப்பாருன்னு சொன்னாங்களே. அப்படி இல்ல சிட்டு, ஏற்கனவே கல்யாண செலவு நம்ம போட்ட பட்ஜெட்டை விட அதிகமாயிடுச்சு. அதோட அம்மாவும் சொன்னதை விட கல்யாணத்துக்கு நகை அதிகமா எடுத்துட்டாங்க. இப்பவே சேவிங்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். அப்புறம் உனக்கு பாக்கணுமே, அப்பா என்ன செய்ய? உன்னோட ஹையர் ஸ்டடீஸ் என்று தளிர் தயங்க, இதெல்லாம் நீ எதுக்கு யோசிக்கிற? தென்றலுக்கு ஒன்னும் நாளைக்கே கல்யாணம் செய்ய போறது இல்ல, அதுக்கு இன்னும் 4-5 வருஷம் ஆகும். அப்புறம் அவ மேல் படிப்புக்கு லோன் கேட்டிருக்கேன், கண்டிப்பா சாங்ஷன் ஆயிடும். ஆனா அம்மா, என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களால தனியா சமாளிக்க முடியாதே, இதுல எதுக்கு லோன் எல்லாம்? வேண்டாம் நம் என்றவளை இடையிட்டு தென்றல், என்னக்கா பேசுற? கல்யாணத்துக்கு பிறகு நீ இல்லைனாலும் நான் டியூஷன் தொடர்ந்து எடுப்பேன், அதோட பார்ட் டைம் ஜாப் போவேன்க்கா. இப்போ அம்மாவை கஷ்டப்பட விட மாட்டேன், நீ கவலைப்படாத என்று பேசிக்கொண்டே செல்ல, அம்மோ என்ன பிரச்சனை உனக்கு? கல்யாண பொண்ணு சந்தோஷமா இல்லாம என்னென்னவோ யோசிச்சுட்டு இருக்கிற? இதோ பார், உன் அம்மா உடம்புல தெம்பு இருக்கு, என் பிள்ளைகளை என்னால கரையேத்த முடியும். ஆண்டவன் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்காத சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்கார். மாப்பிள்ளையோட அப்பா அந்தஸ்து பேதம் பார்க்காம நம்ம வீடு தேடி வந்து பெண் கேட்டார். அப்படி இருக்கப்ப அவங்கள நம்ம அலட்சியப்படுத்த முடியாது. அதோட உன்னை விரும்பி கட்டிக்க போற மாப்பிள்ளையோட சௌகரியம் தான் எனக்கு முக்கியம். அவர் வீடு ஆபீஸ் முழுக்க ஏசியில இருந்து பழக்கப்பட்டவர். உங்க கல்யாணத்துக்கு பிறகு இங்க வந்து 2 நாள் தங்க வேண்டாமா? நம்மால வீடு முழுக்க போட முடியலனாலும் ஓ ரூம்க்கு கண்டிப்பா போடணும் என்றிட தளிரின் வாய் தன்னால் மூடிக்கொண்டது. 2 படுக்கை அறைகள், ஒரு சமையலறை, சின்னதாக பூஜை அறை மற்றும் ஹால் என்று கச்சிதமான வீடு அவர்களுடையது. தளிர் வேலைக்கு செல்ல ஆரம்பித்த பின்னர் டியூஷன் படிக்க வரும் மாணவர்களுக்காக மேலே ஒரு அறையை கூடுதலாக கட்டியிருந்தனர். அதுவும் கூட 4 புறம் சுவர் எழுப்பி மேலே ஷீட் போட்டு இருப்பர். இத்தனை ஆண்டுகளாக வேலூர் வெயிலுக்கு பழக்கப்பட்டிருப்பவர்களுக்கு பெரிதாக ஏசியின் தேவை இல்லாது போயிருந்தாலும் மாப்பிள்ளைக்காக சீதாலட்சுமி விரும்பி செய்கிறார். சரிம்மா, பெரியப்பா என்ன சொன்னார் என்று தளிர் மூவருக்கும் தட்டு வைத்து உணவு பரிமாறிக்கொண்டே கேட்க, சொல்றேன், முதல்ல சாப்பிடுங்க என்று பிள்ளைகளோடு உணவை முடித்துக் கொண்டவர் சுவரில் சாய்ந்து அமரவும் பாத்திரங்களை ஒதுக்கிய தளிரும் தென்றலும் அவரின் இருபுறம் வந்து அமர்ந்தனர். தளிர் அன்னையின் முதுகின் பின்னே தலையணை வைக்க தென்றல் அவர் பாதங்களை பிடித்து விட்டவாறே, சொல்லுங்கம்மா என்றாள். வரேன்னு சொல்லிருக்காங்கடா, எதுக்கும் கல்யாணத்துக்கு 2 நாள் முன்ன போன் பண்ணி ஞாபகப்படுத்த சொல்லிருக்காரு என்றதில் தென்றலுக்கு அப்படி ஒரு கோபம். என்னம்மா இது, நாங்க அவரோட தம்பி பொண்ணுங்க தானே, அப்பா இல்லாத போது அவர் தானே அக்கா கல்யாணத்தை முன்ன நின்னு எடுத்து நடத்தணும். அதை விட்டுட்டு ஒவ்வொன்னுக்கும் உங்களை அப்படி அலைய விடுறது இல்லாம ஞாபகப்படுத்த சொல்றார். அவரை போய் நீங்க முன்னாடி வைக்கிறீங்க. ஏற்கனவே நிச்சயத்துக்கு அவர் வராம பெரியம்மா அப்புறம் அவர் பையன் மருமகளை மட்டும் அனுப்பினார். அவங்களும் ஒப்புக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் மதிக்கல அது இதுன்னு ஏதேதோ நொண்டி சாக்கு சொல்லி உங்களை மன நோகடிச்சாங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், ஏன் பெரியப்பா இல்லாம நம்ம இந்த கல்யாணம் நடத்த முடியாதா? சின்ன வயசுல இருந்து எங்களுக்காக ஒத்த பைசா கூட செலவு செய்யாத, பாசமே இல்லாத அவர் அப்படி என்ன முக்கியம்? விட்டு தள்ளுங்கம்மா, அவர் வரணும்னு அவசியம் இல்ல, நீங்க தேவையில்லாம அலையாதீங்க என்று ஆதங்கத்தோடு தாயை பார்க்க, சிட்டு என்ன பேச்சிடாது, பெரியவங்க அப்படித்தான் இருப்பாங்க, நம்ம மதிச்சு கூப்பிடுறது தப்பு கிடையாது என்று ஏற்கனவே அன்னையிடம் இது குறித்து பேசிய போது அவர் கண்டிப்புடன் கூறிய வார்த்தைகளை தளிர் மென்மையாக எடுத்து சொல்லவும், நீ சும்மா இருக்கா, பெரியவங்க பெரியவங்களா நடந்துக்கணும், அப்போதான் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். விசேஷத்துக்கு நம்ம மதிச்சு கூப்பிடுறது வேற, ஆனா எனக்கு சுத்தமா அவரை கூப்பிடுறதுல இஷ்டமே இல்ல. உன் கல்யாணத்துக்காக நம்ம 3 பேரும் தான் நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கோம். 1க்கு 2 ஆம்பளை பசங்க இருக்கு அவருக்கு, ஆனா பெரியப்பாவோ அவர் பசங்களும் துணைக்கு வந்தாங்களா? உதவி வேணுமான்னு தான் கேட்கல, அட்லீஸ்ட் கல்யாண வேலை எப்படி போகுதுன்னு விசாரிச்சாங்களா? அவருக்கு நம்ம மேல கொஞ்சமும் பாசம்தான் இல்லன்னு பார்த்தா இப்படி கல்யாணம் நெருங்குறப்ப அம்மாவை இவ்ளோ அலைய விடுறது கொஞ்சமும் சரியில்லை. சே, இவரெல்லாம் நம்ம பெரியப்பான்னு சொல்லவே பிடிக்கல. இதுவே நம்ம அப்பா இருந்திருந்தா உன் கல்யாணத்துக்காக கண்டவங்க காலை பிடிக்க வச்சிருப்பாரா? இல்ல அம்மாவுக்கு இவ்ளோ கஷ்டம் இருந்திருக்குமா? நீயே சொல்ல என்று கோபத்தில் தொடங்கி அழுகையில் முடித்திருந்தாள் தென்றல். அம்மோ என்னடா அது என்று தேம்பிய மகளை அணைத்து கொண்ட சீதாலட்சுமி,
பின் 40களில் இருப்பவர். அவர் கணவர் ரகுபதி தனியார் நிறுவனத்தில் வேலை செய்ய சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு வந்தவர். அங்கே கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த அவர்கள் ஜாதியிலேயே வேறு பிரிவை சேர்ந்த பெண்ணான சீதாலட்சுமியை காதலித்து மணமுடித்ததில் வீட்டினர் அவருக்கு எதிரியாகி போயினர். தன்னையும் மனைவியும் ஏற்காத வீட்டினரை என்னாலும் தேடி செல்லாத ரகுபதிக்கு மனைவி பிள்ளைகள்தான் உலகம். சொற்ப சம்பளமாக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த குறையும் வைக்காத மனிதர். ரகுபதியின் அண்ணன் கஜபதி அவர் தந்தையைப் போலவே ஜாதி வெறி ஊறிப்போன மனிதர். பெற்றோருக்கு ஏற்ற மகன் என்பதால் அவர்களைப் போலவே தம்பியை ஒதுக்கி வைத்துவிட அது பல வகையில் அவருக்கு வசதியாக போனது. பின்னே ஜாதிக்காக இரத்த பந்தத்தை தூக்கி எறிந்ததில் ஊரில் மரியாதையை மட்டுமின்றி அவருக்கு பல விதத்தில் நன்மையையும் கொடுத்தது. ஆம், சீதாலட்சுமியை சேர்க்க மறுத்த வீட்டினரிடம் காதல் மனைவிதான் முக்கியம், உங்கள் பணமும் சொத்தும் பெரிதல்ல என்று கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டு வந்த ரகுபதியால் அழுங்காமல் நலுங்காமல் தந்தையின் மொத்த சொத்தும் கஜபதிக்கு வந்துவிட்டது. ஆனால் சில வருடங்களுக்கு முன் தம்பி இறந்த பின்னர் எங்கே சீதாவும் அவர் பெண்களும் சொத்து கேட்டு வந்து விடுவார்களோ என்ற எண்ணத்திலேயே தம்பியின் இறுதி சடங்கில் மட்டும் கலந்து கொண்டு அதன் பின் அவர் குடும்பத்திடமிருந்து தள்ளி இருப்பவர். மறந்தும் அவர்களை நினைத்து விட மாட்டார். அவர்கள் அவரை நினைக்கும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்து விட மாட்டார். மீறி தொடர்பு கொள்ள அவர்கள் முயன்றாலும் முயன்றவரை அவர்களை தவிர்க்கவே பார்ப்பார். அப்படித்தான் தளிருக்கு அம்பலவாணியின் குடும்பத்தில் சம்பந்தம் தகைத்த போது அவர்கள் குடும்பத்தின் மூத்த மனிதராக அவருக்கு பல நாட்கள் அழைப்பு விடுத்து ஓய்ந்த சீதா இறுதியில் தன் வீடு தேடி வந்த பிறகே அவர் பேச்சை கேட்டவர், அறுவடை சமயம் எங்குமே நகர முடியாது, சம்பந்தம் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றவர் பெரிய மனது வைத்து மனைவியையும் மகனையும் நிச்சயத்திற்கு மட்டும் அனுப்பியிருந்தார். சீதா என்ன வற்புறுத்தியும் முக்கிய வேலைகளை சாக்கிட்டு தளிரின் நிச்சயத்தில் கலந்து கொள்வதை தவிர்த்து விட்டார். வேற என்னம்மா, அந்த பெரியப்பாக்கு நீங்க அவர் காலில் விழுந்து கெஞ்சி கூப்பிடணும், அதான் அப்படி செய்யறார். போங்கம்மா, உங்களை கஷ்டப்படுத்துற பெரியப்பாவை எனக்கு சுத்தமா பிடிக்கல என்ற மகளின் தலையை ஆதுரமாக வருடி கொண்டே, உங்க அப்பா என்னோட துணை இருக்கப்போ எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல தங்கம். நான் எங்க போனாலும் என் கூட இருந்து வழி நடத்துறவர். என்னை எப்பவும் தனியா ஃபீல் பண்ண விட்டதே கிடையாது. உங்க அக்காவுக்கு நல்ல வரன் வந்திருக்கு. பாசம் இருக்கோ இல்லையோ, நமக்குன்னு 4 பேர் வேணும்டா. நாளைக்கு நம்ம வீட்டு கல்யாணத்துல சொந்த பந்தம் இல்லாம உங்க அக்காவோட நான் மட்டும் நின்னா நல்லா இருக்காது. அதை விட எந்த விசேஷத்தையும் ஒரு ஆம்பளை முன்னாடி நின்னு எடுத்து செஞ்சாதான் கண்ணுக்கு நிறைவா இருக்கும், நமக்கும் மரியாதையா இருக்கும். நம்மோட துரதிருஷ்டம் உங்களுக்கு அப்பாதான் இல்லைன்னு பார்த்தா அண்ணன் தம்பின்னு யாரும் இல்ல. உங்க பெரியப்பா இன்னைக்குன்னு கிடையாது, அவர் எப்பவுமே இப்படித்தான். கல்யாணத்துக்கு வந்து கால் கழுவி கொடுக்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம், அதுக்கு மேல அவர்கிட்ட எதிர்பார்க்க கூடாதுடா என்றவரின் கண்களில் திருமணமானதிலிருந்து சீதாவின் மதிப்பை யாரிடமும் விட்டு கொடுக்காத கணவர் இல்லாத நிலையில் பெண்ணின் திருமணத்தை நன்முறையில் நடத்த எத்தனை பேர் காலை கட்ட வேண்டியிருக்கிறது என்று சொல்லிலடங்கா வலி. ஆனால் தன் வலி பிள்ளைகளை இன்னுமே உருக்குலைக்கும் என்பதால் அதை மென்று விழுங்கி சாதாரணமாக மகள்களை பார்த்தார். மா, அதுக்காக நீங்க எத்தனை முறைதான் வேலூருக்கும் விழுப்புரத்துக்கும் அலைவீங்க? இருக்கிற வேலைகளுக்கு நடுவுல இது எவ்வளவு அலைச்சல்மா உங்களுக்கு? சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது கூட கிடையாது. கல்யாண வேலையில தூக்கமும் இல்லாம போயிடுச்சு. ஏற்கனவே 3 முறை லோ சுகர்ல மயங்கி விழுந்துட்டீங்க. இப்படியே போனா உங்க ஹெல்த் என்னாகும் என்று அவர்களுக்காகவே நிமிட நேரத்தை கூட வீணாக்காமல் உழைக்கும் தாயை கவலையோடு பார்க்க, இருக்கட்டும்டா, எனக்கு என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும், அதை தவிர வேற எதுவும் பெருசா தெரியல. ஒன்னு புரிஞ்சுக்காமோ, எப்பவும் மனுஷங்களோட அடிப்படை குணத்தை நம்ம மாத்த முடியாது. உங்க பெரியப்பா இப்போன்னு கிடையாது, எப்பவுமே இப்படித்தான். அவரை மாத்த முடியாது. கல்யாணத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டதே பெருசு. யாரா இருந்தாலும் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒன்னு அப்படியே ஏத்துக்கணும், இல்ல விலகிடணும். அதை தாண்டி வேற யோசிக்கிற நிலையில நாம இல்ல என்று அவர் முடிக்கும் முன்னமே, அதாமா நானும் சொல்றேன், உங்களை கஷ்டப்படுத்துறவங்க நமக்கு வேண்டாம், எதுக்காக ஏத்துக்கணும், நம்ம விலகிடலாம் என்றதில் சீதாவின் இதழ்களில் கசந்த முறிவல் படர்ந்தது. என்னம்மா சிரிக்கிறீங்க? உங்க அப்பா இருந்திருந்தா அது வேற, ஆனா இப்ப அப்படி இல்ல. அவரோட சேர்ந்து நம்ம பல விஷயம் இழந்துட்டோம். இதுதான் நிதர்சனம், நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவரும் உங்க பெரியம்மாவும் வந்து கால் கழுவி ஆசீர்வாதம் பண்ணி என் மகளை தார வார்த்து கொடுக்கணும். ஏன் அதை நீங்க செய்ய முடியாதா? எங்க அம்மா நீங்க தானே, அப்புறம் எதுக்கு அவங்க செய்யணும் என்று இளைய மகளின் அறியாமையில் வெதும்பியவர் நெஞ்சை வேதனை கவ்வி பிடிக்க கண்களில் திரண்டுவிட்ட நீரோடு மெல்ல குரலை செருமியவர், இல்லடா, என்னதான் பெத்தவளாவே இருந்தாலும் நாளைக்கு உங்க அக்காவோட கல்யாண மேடையில நான் ஒரு ஓரமா தான் நிக்கணும் என்றதில் பதறிய தளிர், மா என்னமா பேசுறீங்க என்று விசம்பலோடு சீதாவை கட்டி கொள்ளவும், அதுதான் நிஜம் தளிர். இன்னும் மனுஷங்க தாயா மட்டுமே பார்க்கும் அளவு பக்குவப்படல. தான் பொண்ணோட கல்யாணத்திலேயே
தாய் சுமங்கலியா அமங்கலியான்னு தான் பாக்குது. அப்படியே எல்லாரையும் மீறி என் பொண்ணு நான் நிப்பேன்னு முன்னாடி வர என்னாலே முடியாது. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? ஏன் ஏன் நீங்க நிக்க முடியாது என்று தென்றலிடமும் இப்போது குறையாத கண்ணீர். அம்மா, என்னம்மா பேசுறீங்க? ஒரு குழந்தைக்கான நல்லது அம்மா அப்பா விட வேற யாரும் பெருசா நினைச்சிட முடியாதுமா. நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. உங்க வாழ்த்து தான் எங்களுக்கு முக்கியம். பிளீஸ், ஏன் இப்படி பேசுறீங்க என்று தளிருக்கோ திருமண பேச்சு ஆரம்பத்திலிருந்து இத்தனை நாட்கள் இது போன்ற பேச்சுக்கள் இல்லாத நிலையில் அன்னையின் வேதனை அவளை உருக்குலைக்கத்தான் செய்திருந்தது. இல்லடா, உன் கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். நீ சீரும் சிறப்புமா வாழணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க. நாளைக்கு என் பொண்ணுக்காக நான் முன்னாடி நின்னு யாராவது ஏதாவது சொல்லிட்டா அதனால உன்னோட இல்லடா அம்மா, உனக்கு ஏதாவதுன்னா எனக்கு நிச்சயம் தாங்காது. நான் எங்க இருந்தாலும் என் மனசு உனக்காக துடிக்கும்னு உனக்கு தெரியாதா என்று மகளை அணைத்து கொண்டு அவள் முச்சியில் முத்தமிட்டவரின் கண்ணீர் தளிரின் நெற்றியை தாண்டி வழிந்தது. திருமண பேச்சு ஆரம்பித்ததிலிருந்தே தளிரின் ஜாதகத்தை கொடுக்க கூட சீதா முன்வராததில் பிள்ளைகளுக்கு அத்தனை வருத்தம். பின்னே எத்தனை வற்புறுத்தியும் சீதா மறுத்ததில் தளிரே பள்ளிக்கு செல்லும் போது தன் திருமணத்தை ஜோஷியரிடம் பொருத்தம் பார்க்க வரங்களின் ஜாதகத்தை கொண்டு செல்வாள். மா, நீங்க போயிட்டு வாங்க, நானே எப்படி என்றாலும் இதுல என்னடா இருக்கு, உன்னோட ஸ்கூல் போற வழியில தானே, அங்கே போயிட்டு நான் கம்பெனிக்கு போக எனக்கு நேரம் ஆயிடும், நீயே பாத்துட்டு வந்துடு என்று விலகி விடுவார். எனக்கு தெரியுமா, ஆனா பிளீஸ் நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க. எங்களுக்கு நீங்க தான் எல்லாமே. யார் என்ன சொல்லிடுவான்னு நீங்க விலகி போறீங்க? நான் உங்க பெண் தானே. அதுதான் அம்மு நானும் சொல்றேன். யாரு முன்ன நின்னாலும் என் பெண் வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சா போதும். உங்க அப்பாவோட ஆசையும் அதுதான், புரிஞ்சுக்கோ. அதுக்காக அந்த பாய்சன் பெரியப்பாவை ஏத்துக்கணுமா சிட்டு என்று தளிர் அதட்ட, போதும் போதும், நீ திரும்ப கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடாத, நான் எதுவும் சொல்லல என்றவள் அன்னையின் தோள் சாய்ந்து நீங்க இருங்கம்மா என்றிட, இல்ல தங்கம், ஆண்டவன் நமக்கு வேற வாய்ப்பு கொடுக்கலடமா. நிச்சயத்திலேயே உங்க அண்ணன் வந்து நின்ன போது தட்டு மாத்த பெரியவங்க யாரும் இல்லையான்னு சில பேச்சு காதுல விழுந்தது. அப்படி எதுவும் கல்யாணத்துல இருக்க கூடாதுன்னா நாம அவரை ஏத்துக்கிட்டு அனுசரிச்சுதான் ஆகணும் என்றவரின் கண்களிலும் கணவரின் நினைவில் நீர் திரண்டு விட்டது. ரகுபதியின் வீட்டில் இவர்களை ஏற்காமல் போனாலும் ரகுபதியின் தமக்கை மீனாட்சியின் குடும்பம் மட்டுமின்றி சீதாவின் பெற்றோரும் அவர்களை அரவணைத்திருந்தனர். சீதா அவர் பெற்றோருக்கு ஒரே பெண். அவர் தந்தைக்கு சொல்லிக் கொள்ளும்படியான நிலையான வேலை இல்லை. வாடகை வீடுதான் என்றாலும் காதல் திருமணம் புரிந்த பெண்ணை அவர்கள் விட்டு விடவில்லை. ஆனால் கேன்சரால் பாதிக்கப்பட்ட சீதாவின் தந்தை தளிர் பிறந்த சில மாதங்களிலேயே காலமாகிவிட அவர் தாயும் அதற்கு பின் பல வருடங்கள் இருந்திருக்கவில்லை. பெற்றோர் இல்லாத குறையை சீதாவிற்கு தெரியாத வகையில் அவரை ரகுபதி தாங்கினார். வேலையில் எத்தனை பிரச்சனை என்றாலும் அதை வீட்டிற்கு தூக்கி வராத மனிதருக்கு மனைவி மகள்களை கண்டாலே கொண்ட அலுப்பெல்லாம் தூரம் சென்றுவிடும். கல்லூரி படிப்பின் இறுதியில் இருந்த மனைவியை திருமணத்திற்கு பின் ரகுபதி படிப்பை நிறைவு செய்ய வைத்திருந்தாலும் குடும்ப தலைவியாக ஒருவர் சம்பளத்திலேயே குடும்பத்தை சிறப்பாக நிர்வகித்தார் சீதாலட்சுமி. கணவன் மனைவிக்கிடையில் அத்தனை புரிதல். ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியை அதிக நாட்கள் நீட்டிக்க விடாமல் இடியென விழுந்தது விபத்தில் சிக்கி உயிரிழந்த ரகுபதியின் மறைவு குறித்த செய்தி. ஆம், இளந்தளிரின் 14ஆம் வயதில் சென்னைக்கு வந்திருந்த ரகுபதியின் அக்கா கணவரையும் அவர்களின் 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வெளியில் சென்றவர் எதிர்பாரா விபத்தில் சிக்க அவரோடு சேர்த்த அக்கா கணவரும் பிள்ளையும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பெண் குழந்தை மட்டும் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு 4 மாதங்கள் கோமாவில் இருந்து பின் இறந்து போனது. சீதாலட்சுமியும் மீனாட்சியும் இத்தகைய பேரிழப்பை எதிர்பார்க்கவில்லை. சீதாலட்சுமிக்கு கணவர் மட்டுமென்றால் மீனாட்சிக்கோ குடும்பமே. யாரை தேற்றுவது என்று புரியாத நிலை. தளிர் புரிந்து கொண்டாள். தந்தையின் இழப்பை ஏற்று தாய்க்கு துணை நிற்க கற்றுக்கொண்டாள். ஆனால் தென்றலை சமாளிப்பது சீதாவிற்கு பெரும்பாடாகி போகும். ரகுபதிக்கு 2 மகள்களும் 2 கண்கள் என்றாலும் இளையவளாக தென்றலின் ஒவ்வொரு நாளின் தொடக்கமும் முடிவும் ரகுபதியுடனே. உணவு கொடுப்பது, பள்ளிக்கு அழைத்து செல்வது, கதை சொல்லி தூங்க வைப்பது என்று முற்றிலுமாக அவர் நிழலில் இருந்த தென்றலை தந்தையின் நினைவிலிருந்து மீட்பது சீதாவிற்கு பெரும் சவாலாகவே அமைந்து போனது. நினைவுகளில் மூழ்கியிருந்த சீதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் இறங்குவதை கண்ட தளிர் மா என்று ஆதரவாக அணைத்துக் கொள்ள தென்றலும் அவர் வயிற்றை கட்டிக்கொண்டு தந்தையை எண்ணி கண்ணீர் புகுத்தனர். மகள்களை கட்டிக்கொண்ட சீதாலட்சுமியின் காதில் என்ன பண்ற லட்சு, முதல்ல கண்ணத்தோட குழந்தைகளை அளவிடாத என்று எப்போதும் போல கணவரின் குரல் ஒலிக்க முதலில் தன்னை மீட்டெடுத்து மெல்ல மகள்களையும் இயல்புக்கு கொண்டு வர அவர்கள் வீட்டு காலிங் பெல் ஒலித்தது.
தென்றல் கதவை திறக்க அங்கே தளிரின் அறையில் ஏசி பொருத்துவதற்காக ஆட்கள் வந்திருந்தனர்.